ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சோயி மாரி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறோம். வெஜிடபிள் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கிறேன். இது பச்சை பட்டாணிங்க, பீன்ஸு, கேரட்டு, இஞ்சி பூண்டு விழுது, அது கூட பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம், கொஞ்சம் மல்லித்தழை, கொஞ்சமாக புதினா எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதையே உரித்து எடுத்தோம்னா பச்சை பீன்ஸ் இருக்கும், பட்டாணி நம்ம அப்படியே உடனே சமைச்சு செய்யலாம், ஊற வைக்கலாம் வேண்டியதில்லை. இது பச்சை பட்டாணி, இது எல்லாம் ஒவ்வொருத்தருக்கு தெரியும், ஒவ்வொருத்தருக்கு தெரியாது, அதனால் சொல்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு. இப்போது தேவையான அளவு ஆயில் விட்டாச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு 2 ஸ்டாரு, 4-5 ஏலக்காய், பட்டை ஒரு 4 போட்டு தாளிச்சு விட்டுடலாம். இப்போது பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். இப்போ இது கூட பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம், மல்லித்தழை, புதினா இதெல்லாம் அப்படியே 1-2 அரைச்சி வச்சுருக்கேன், அதே போட்டுடலாங்க. இஞ்சி பூண்டு விழுது தனியாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். ஒரு 2 ஸ்பூன் போட்டுடலாம். வாசம் மூக்கு தூக்குதுங்க. இந்த மாதிரி மெத்தடில் அரைச்சி பாருங்கள், செமையாக இருக்கும், பிரியாணியும் சூப்பராக இருக்கும். நல்லா இந்த மசாலா நல்லா வதக்கணுங்க. இப்போ ஒரு கை மல்லித்தழை, புதினா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாங்க. 2 பச்சை மிளகாய்,
தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுடலாங்க. தக்காளி போட்டிருக்குறோம், தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூட நான் பிரியாணி பொடி வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன், அது வந்து ஒரு 2 ஸ்பூன் மாத்திரம் போட்டுக்கலாங்க. மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூனு, ஒரு 1/2 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள். மல்லித்தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ஏன்னா நான் வந்து பச்சை மிளகா அரைச்சியும் போட்டிருக்கிறேன், அதனால் மிளகாத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். நீங்கள் வேணால் உங்களுக்கு காரம் கொஞ்சம் தேவைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூடி போட்டுக்கலாங்க. இந்த மசாலா வந்து நல்லா வதங்கி வரணும். மசாலா நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு அதை போட்டுடலாம். பட்டாணி, பீன்ஸு, கேரட்டுங்க, இதை போட்டுடலாம். உப்பு வந்து ஒரு 2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இது நல்லா மசாலா வதக்கி விடலாம். ஒரு 3 நிமிஷம் இந்த காய் வந்து இந்த மசாலையும் நல்லா வதங்கணும். இப்போது நான் வந்து 2 டம்ளர் அரிசி வந்து நல்லா ஊற வச்சுருக்கேன், 20 நிமிஷம். சாப்பாட்டு அரிசி தான், இது பிரியாணிக்கு போடலாம், இதுவும் நல்லாயிருக்குங்க. இதுக்கு வந்து 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி, 4 டம்ளர் தண்ணிங்க. இப்போ இந்த அரிசியை போட்டுடலாம். கொஞ்சம் மல்லித்தலை, புதினா ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு தண்ணி வந்து 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணிங்க. இப்போது 4 டம்ளர் ஊற்ற போகிறேன்.
இப்போ இது நல்லா கொதி வரட்டுங்க. இப்போ நல்லா கொதி வர டைமுங்க. இப்போ வந்து ஒரு அரை சைஸ் எலுமிச்சம்பழம் புழிஞ்சு வச்சுருக்கேன், அதை ஊற்றிடலாங்க. கொஞ்சமாக ஃபுட் கலர் கொஞ்சம் போட்டுக்கலாம். தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டியதில்லை, கொஞ்சமாக போட்டுக்கலாம். போட்டு இது நல்லா கலரி விட்டு நல்லா கொதி வரும்போது குக்கர் மூடி போட்டு மூடி விட்டுறலாம். இனி வரக்க மல்லித்தழை புதினா போட்டு இது நல்லா மூடி விட்டுறலாங்க. இப்போ இது வந்து ஒரு 3 விசில் வரட்டும். ஒரு 3 விசில் வரட்டும், குக்கர் மூடி போட்டுடலாம். இப்போ 3 விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். சுவையும் மாறிக் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.